தேங்க்யூ ஃபாதர் லார்ட். உம்மை துதிக்கின்றேன். இந்த எங்களுக்கு இது ஒரு புதிய வருஷம் என்று சொல்வதை பார்க்கிலும் எங்களுக்கு ஒரு அடுத்த நாள் நெக்ஸ்ட் வீக், பட் ஒரு கேலண்டரின்படி இது புதிய வருஷமாய் காணப்படுகின்றது. இந்த புதிய வருஷத்திலும் நான் போன வருஷம் முடிவுகளிலே அந்த மாத முடிவு மற்றும் நான் ஆண்டவரிடத்திலே கேட்டபோது, ஆண்டவரே இவைகளை என்ன செய்ய, எப்படியான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும், அல்லது நீர் விரும்புகிறதான காரியம், நான் சொல்லத்தக்கதான காரியம் என்னென்று நான் ஆண்டவரிடத்தில் இருந்தபோது தான் ஆண்டவர் போன வருஷத்திலே நான் அந்த கேட்டபோது தேவன் எனக்கு தந்த காரியம். அதனால் இதான் லாஸ்ட் சண்டே நான் உங்களுக்கு இந்த இடத்திலே நான் சொன்ன காரியம், சோதித்து அறிந்து மனம் திரும்பு, டெஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ரிபெண்ட். சோதித்தறிந்து மனம் திரும்ப என்று சொல்லி எங்களை நாங்கள் சோதித்தறிந்து இந்த புதிய வருஷத்திலும் எங்களை சோதித்து அறிந்து நாங்கள் நடக்க வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். அதோடு கூட இந்த நாட்களிலும் நாங்கள் சோதித்தறிந்து நாங்கள் எங்களை முன்னோக்கி செல்லும்படி, அதாவது சுதந்திரத்தை நோக்கி முன்னேறும்படி நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாங்கள் வெறுமனே தேவனுடைய பிள்ளைகளாக மாத்திரம் அல்ல, நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவைகளை சிந்தித்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவைகளை நோக்கி நாங்கள் அதை பாதையிலே நடப்பதுதான் தேவன் எங்களுக்கு வைத்த காரியம். நான் முன்னோக்கி செல்லுவதற்கான காரியங்கள் ஆண்டவர் இருதயத்தில் வைத்த போது, நான் ஆண்டவரை இவைகளை குறித்து என்று நான் இருதயத்தில் தியானித்த போது ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை என்னுடைய இருதயத்திலே வைத்தார். அதைத்தான் நான் உங்களோடு கூட பைபிளை கொண்டுதான் நான் சொல்ல போகின்றேன். எங்களுடைய சுதந்திரம் இந்த பூமி அல்ல, 100 வருஷம் வாழ்வதல்ல. எங்களுடைய சுதந்திரம் நித்திய ஜீவனாக இருக்கின்றது. ஆனால் பூமியிலே நாங்கள் உயிரோடு இருக்க மட்டும் தேவன் எங்களுக்கு சகலவற்றையும் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அந்த கிறிஸ்துவின் நித்திய ஜீவனுக்குள்ளான சுதந்திரத்திலும் நாங்கள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஓட வேண்டுமானால் நாங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும். அதை நாங்கள் கண்டு கொண்டால்தான் அந்த பயணத்தை நோக்கி நாங்கள் நடக்க முடியும். நாங்கள் அந்த நோக்கிய பயணத்திலே வலது பக்கம், இடது பக்கம், முன்பக்கம், பின்பக்கம் காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் அவைகளை கண்டுகொள்ளாது நடக்க வேண்டும். அப்படி நாங்கள் நடக்கும்போதுதான் அந்த பயணத்தை நோக்கி நாங்கள் போகும்போது, பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது தடைகள் வரும். அந்த தடைகளை உடைக்க வேண்டும். போராட்டம் வரும், அதை ஜெயிக்க வேண்டும். எதிரியை கண்டு பயப்படாமல் யுத்தம் செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இதற்கெல்லாம் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் கர்த்தருடைய துணை எங்களோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் இருக்க வேண்டும். பயணம் கர்த்தராலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து வந்த போது அவர்கள் தேவனால் அழைத்து வரப்பட்டார்கள், மோசையினாலே அழைத்து வரப்பட்டார்கள். ஆனாலும் அங்கு தடைகள் உண்டாயிருந்தது. ஆனால் அந்த தடைகளை உடைத்து அவர்களை மோசை நடத்தி வர தேவன் உதவி செய்தார். எரிகோக்கள் யோசுவாக்கு முன்பாலே காணப்பட்டது. அதை யோசுவா அவருக்கு தேவன் கூட இருந்து அதை உடைத்து கொடுத்தார். பின்பு போராட்டங்கள் வரும்போது யோசுவாக்கு ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி ஒன்று யோசுவா 6வது வசனம் சொல்லுகிறது. யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் யோசுவா யுத்தத்திலே தோல்வி அடைகின்றார். உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்றால் உன்னை ஒருவரும் ஜெயிப்பதில்லை என்றதுதான் அந்த தேவன் சொன்ன வார்த்தை. ஆனால் யோசுவா அங்கு தோல்வியை கண்டு போய் விழுந்து கிடந்து அழுகிறார். ஆனால் ஆண்டவர் திரும்பவும் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ ஏன் அழுகிறாய்? எழும்பு, பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உனக்குள்ளே இருக்கின்ற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நீ விட்டு விட்டு
நீ முன்னேறி செல் என்று சொல்லி தேவன் இந்த மாதிரியான காரியங்களை தான் நான் இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பூமியிலே முதலாவது தேவன் ஆதாமை உண்டு பண்ணுகிறார். ஆதாமை உண்டு பண்ணி ஏவாளை உண்டு பண்ணி கொடுக்கின்றார். அதை உண்டு பண்ணி அவர் கொடுக்கிறதின் நோக்கம் என்னென்று சொன்னால், ஆதாமை தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டு பண்ணி கொடுக்கின்றார். அதே சாயலின்படியும் ரூபத்தின்படியும் தான் ஜனங்களை, அதாவது பிள்ளைகளை உண்டாக்கும்படி. ஆனால் ஆதாம் மீறினபடியினால் முதலாவது பிள்ளையாகிய நாங்கள் பார்க்கிறோம், கானான் தன்னுடைய சகோதரனை கொலை செய்து போடுகின்றான். ஆதாமுக்கு தேவன் கொடுத்தது என்னென்று சொன்னால், ஆதாமை தேவன் தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டு பண்ணி கொடுத்து, நீ பூமியை நிரப்பு. எப்படி என்று சொன்னால், என்னுடைய ஜனமாய், அதாவது என்னை துதிக்கின்ற ஜனமாய், எனக்கு உகந்த ஜனமாய் தான் தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனால் ஆதாமோ தேவனுடைய வார்த்தையை ஏன் அசட்டை பண்ணினார் என்று தெரியாது. அதை குறித்து நான் இன்னொரு காரியத்தை நான் அதை பேசுவேன், கர்த்தர் எனக்கு தந்தபடியினால். ஆனால் ஆதாம் அந்த இடத்திலே விழுந்து போகின்றார். விழுந்து போகிறபடியினால் மூத்த மகன் காயின் அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கின்றான். பாருங்க, ஆதியாகமத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 4வது அதிகாரம் கடைசி வசனம் 26வது வசனம் சொல்லுகிறது, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோக் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். 25வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் தனக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஆபேலுக்கு பதிலாக, ஆபேல் தேவனுக்கு பிரியமானவனாயிருந்தான். நாங்கள் முன்னுக்கு பார்ப்போமானால், சேத் பிறக்கும் போது ஆதாம் சொல்லுகிறார், என்னுடைய சாயலில், தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும், அதாவது தேவன் தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் ஆதாமை ஏற்படுத்துகின்றார். காயினை பெற்ற போது ஆதாம் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. ஆனால் சேத்தை பெறும்போது அவர் சொல்லுகிறார், தன்னுடைய சாயலின்படி ஒரு புத்திரனை பெற்றேன் என்று சொல்லி அங்கு சேத் என்று பெயர் வைக்கின்றார். அந்த சேத் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், ஏனோசை பெற்ற பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி அவருக்கு அப்படி ஒரு பெயர் வைக்கிறார்கள். தொழுது கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். இதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆதாமுக்கு காயினும் அந்த தன்னுடைய சகோதரனை கொலை செய்த பிறகு காயினுக்கு அங்கு பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். ஆனால் 100 வருஷங்களுக்கு பின்புதான் இந்த சேத் பிறக்கின்றார். ஆனால் அந்த சேத் பிறக்கும் போது அந்த சேத்துக்கும் பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். எத்தனை தலைமுறைக்கு பின்பு, அதாவது ஏனோஸ் வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் என்று நீங்கள் தேடி பார்ப்பீர்களானால் நீங்கள் ஷொக்காகி போவீர்கள். அத்தனை தலைமுறை மட்டும் ஆதாமுக்கு ஆண்டவர் ஆதாமை கொடுத்து தனக்கு ஒரு தலைமுறையை உண்டு பண்ணு சொல்லி தேவன் அங்கு கொடுத்த அந்த சந்ததியை ஆதாமினாலே உருவாக்க முடியாமல் போய்விட்டது. கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னை துதிக்கும்படி ஜனங்களை ஏற்படுத்தினார், தன்னிடத்திலே வரும்படி. ஆனால் இன்றைக்கு அவர்கள் துதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். பலர் விழுந்து போகின்றார்கள் தான். ஆனால் அங்கு இயேசு கிறிஸ்து விதைத்தது
மரணம் இல்லாமல் ஜீவன் வரையும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கு ஆதாமுக்குள்ளே விழுந்தது, அது நுழைத்தது ஒரு மரணத்தையும் கொண்டு வருகின்ற காரியமாய் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், அநேகம் பேருக்கு தெரியுமே, முஸ்லிம்கள் கூட சொல்லுவார்கள், மோசே நடத்தி வருகின்றார். நான் எல்லா வார்த்தைகளை காட்ட விரும்பவில்லை, 1-2 வார்த்தைகளை தான் நான் காட்ட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் எல்லா வார்த்தைகளையும் காட்டிவிட நேரம் போதாது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகின்றது, அதாவது சேத் என்கின்ற பிள்ளையை ஆதாமுக்கு தேவன் மரித்து போன அந்த இறந்த குழந்தைக்கு பதிலாய் கொடுக்கின்றார். ஏனென்றால் அவன் தேவனுக்கு பிரியமானவனாயிருந்து தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கத்தக்கதும் தேவனால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுமான ஒரு குழந்தையாய் ஆதாமுக்கு தேவன் கொடுத்திருந்தார். காயின் கொலை செய்த ஆபேலை. அப்ப அந்த ஆபேல் ஈக்குவலா அல்லது ஆபேலை போல ஒரு சந்ததி பூமியிலே உண்டாக வேண்டும். அந்த ஆபேலுக்கு பதிலாய் சேத்தை கொடுக்கின்றார். சேத்து மூலமாய் ஏனோசை கொண்டு வருகின்றார். இன்றைக்கு நாங்களும் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். இதோடு கூட சபைகளை குறித்து தான் நான் பேச போகின்றேன். ஆண்டவர், இதையும் சபைகளை குறித்து தான் ஆண்டவர் எனக்கு, சபை எப்படி இருக்க வேண்டும், சபை செய்ய வேண்டிய காரியங்கள், சபையிலே தேவன் விரும்புகின்ற காரியங்களை தான் இந்த நாட்களில், இந்த வருஷங்களிலே நான் பேச போகின்றேன். அது நானும் சபையாய் இருக்கின்றேன். அதனாலே தான், ஏனென்று சொன்னால் ஒரு சபையினுடைய வேலை, அதாவது தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தினுடைய வேலை, முதலாவது மனுஷனாகிய ஆதாமினுடைய வேலை தேவனை துதிக்கும்படி, அதாவது தேவனிடத்திலே ஜனங்கள் வரும்படி அல்லது தேவனுடைய சுதந்திரத்தை நோக்கி வரும்படி ஜனங்களை பெறுவதும் நடத்துவதும் தான் தேவனுக்கு கொடுத்த வேலையாய் காணப்படுகின்றது. மோசையூடாக நடத்தி வருகின்றார். மோசே அங்கே இடையிலே நின்று வருகின்றார். நின்ற பின்பு ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகின்றார். ஆனால் அதற்கு முதல் நான் இந்த காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். பார்த்தால் இங்கு நோவாவின் காலம் வருகின்றது. அந்த நோவாவை தேவன் தெரிந்து கொள்ளுகின்றார். ஏனென்று சொன்னால் ஜனங்களை தேவனிடத்திலே அழைத்து வரும்படி. அதனாலே தான் நோவா சொல்லுகிறார், மழை வருகின்றது, நீங்கள் வாங்க என்று சொல்லி. ஆனாலும் வருவதற்கு யாரும் விரும்புகிறதாய் காணவில்லை. நோவா யாருடைய தலைமுறையிலே வருகிறார் என்று பார்த்தால் சேத்தினுடைய தலைமுறையிலே வருகின்றார். காயினுடைய தலைமுறை அங்கு பேசப்படாமல் போய்விட்டது. சேத்தினுடைய தலைமுறை பேசப்படுகின்றது. சேத்துக்கு ஊடாக ஆண்டவர் கொண்டு வருகின்றார். நோவா ஊடாக கொண்டு வருகின்றார். ஆபிரகாமை கொண்டு வருகின்றார். ஆபிரகாம் பின்பு இயேசு கிறிஸ்து. எங்களுடைய வாழ்க்கை, அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனால் அழைக்கப்பட்டவனுடைய வேலை என்னென்றால் சுதந்திரத்தை நோக்கி நடத்துவதுதான். ஏனென்றால் நாங்கள் பூமியிலே எதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்றால் தேவனை துதிக்கும்படி, தொழுது கொள்ளும்படி காக ஜனங்களை பிறக்க பண்ண வேண்டும். பிறக்கின்ற ஜனங்கள் புதிதாய் வருகின்ற ஜனங்களாக இருக்கட்டும், சபை காரியங்களானாலும் இருக்கட்டும், தேவனை தொழுதும்படி, அதாவது கர்த்தரை தொழுது கொள்ளும்படியே நாங்கள் காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதனாலே தான் சொன்னேன்,
தேவனை தொழுது கொள்ளும்படி ஆராதனை செய்யும்படிக்கு எகிப்தில இருந்து ஜனங்களை தேவன் போகவிட சொல்லி சொல்லும்போது கூட சொல்லுகிற காரியம் என்னென்றால், அவர்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை விட்டுவிடு. பார்வோனுக்கு முன்பாக மோசே போய் நின்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய, அதாவது என்னை தொழுது கொள்ள, என்னை துதிக்க அவர்களை விட பண்ண சொல்லி. தேவன் துதிக்கின்ற ஜனங்களை தேவன் விடுவிக்கின்றார். தேவன் துதிக்க விரும்புகிற ஜனங்கள் தேவன் விடுவிக்கின்றார். அதே நேரம் துதிக்கின்றவர்கள் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட தேவன் விரும்புகின்றார். 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ்ல இருந்து நான் இந்த முதல் வார்த்தைகளை எல்லாம் எடுத்த பின்பு நான் தெரிந்து கொண்ட சில காரியங்களை இருதயத்திலே வைத்த போது நான் எழுதின வார்த்தை, நான் வார கிழமை அதை குறித்து பேசுவேன். சபை என்பது, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்பது, இந்த சபை என்பது ஆராதிப்பதற்கும் தனிய தசம பாகங்கள் காணிக்கைகளுக்கு மாத்திரமில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதுதான் நோவா செய்தார். முதல் மனுஷனாகிய ஆதாமூடாக கொடுக்கப்பட்ட சேத்தினுடைய வம்சத்திலே வந்த நோவா நீதியை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான் என்று நாங்கள் நோவாவிலே நாங்கள் வாசிக்கின்றோம். நோவாவினுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப நோவா நீதியை பிரசங்கிக்கிறவராய் இருந்தார். நாங்கள் இன்றைக்கு நீதியை பிரசங்கிக்கின்றவர்களாய், நீதியாகிய கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்றவராய், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதோடு கூட நிறைய காரியங்கள் உண்டு, அதை நான் பிறகு வர விரும்புகின்றேன். ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறோம் என்றால், தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்கின்றோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அநேகம் பேருக்கு மனதில்லை. நீதிமான், பட் அவனுடைய கிரியை அநீதியாய் காணப்படுகின்றது. யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, அதே போல யோசுவா 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் என்ன செய்கின்றார் பாருங்க, தோற்று போகின்றார். அதனால் அப்படியே தொடர்ந்து வாசித்து வருவோமானால் அவர் விழுந்து கிடந்து அழுகின்றார். 10வது வசனத்திலே 7வது அதிகாரம் 10வது வசனம், யோசுவா விழுந்து கிடந்து அழும்போது கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை நோக்கி, நீ எழுந்திரு, இப்படி முகம் குப்பர விழுந்து கிடக்கிறது என்று சொல்லி அவரை பலப்படுத்தி ஜனங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லுகின்றார். ஒரு தேவனுடைய ஜனங்களை தேவன் நடத்தும் போது தேவன் யாருடைய கரங்களிலே கொடுக்கின்றாரோ அங்கு அவர் பரிசுத்தம் பண்ணுகிற வேலையை செய்து கொண்டு வருகின்றவராயிருக்கின்றார். மோசேக்கு கட்டளையிடும் போது கூட ஆண்டவர் சொன்னார், அவர்களை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். அடுத்தது, நான் உங்களோடு கூட இருக்கும்படி காரியங்களை செய்யும்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறவர்களுமாய் சபைகள் காணப்படுகின்றது. 7வது வசனம், 7வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, யோசுவா அப்பொழுது வருகின்றார். யோசுவா கண்டுபிடிக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் கோத்திரம் கோத்திரமாய், வம்சம் வம்சமாய், பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் நீ தனியே நிற்க சொல்லு. அப்பொழுது அங்கு சாபத்திட்டானதை எடுத்து வைத்தவர்கள், அதாவது எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசித்து வந்தால் தெரியும், அந்த அதிகாரம் 7வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், இவர்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், சாபத்தீட்டானதை எடுத்து வைத்துக் கொண்டார்கள். அதனாலே நான் உங்களோடு இராதபடி நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றால் எதிரிகளின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளே நடுவிலே இருக்கிற அந்த சாபத்தீட்டானதை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள், அப்பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னபோது யோசுவா ஒவ்வொருவரையும்
யூதாவின் வம்சத்தை அழைத்து ஒவ்வொரு வம்சத்திலும் ஒவ்வொரு பேராக நிறுத்தி குடும்பம் குடும்பமாக கோத்திரம் கோத்திரமாக யூதா வம்சம் பிறகு கோத்திரம் பிறகு குடும்பம் அப்படியே நிறுத்தி பேராய் வரும்போது சப்தியின் மகன் ஆகான் என்கின்றவர் கண்டுபிடிக்கப்படுகின்றார். அப்ப 20வது வசனத்திலே யோசுவா ஆகானை கூப்பிட்டு, அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இப்பிரகாரமாய் செய்தேன் என்று. அப்ப 19வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு ஒழிக்காமல் சொல்லு என்று சொல்லுகின்றார். அப்படி செய்யும் போது, அவர் சொல்லும் போதெல்லாம் கேட்ட யோசுவா ஆட்களை அனுப்பி அதை எடுத்து சுட்டெரிக்கின்றார். பின்பு அவர்கள் கடந்து போகின்றார்கள். கடந்து போகும்போது 8வது வசனத்திலே ஆண்டவர் மீண்டுமாய் சொல்லுகின்றார். 1வது வசனம், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி, எழுந்து ஆயின் மேல் போ, அதாவது எதிரியை ஜெயிக்க நீ புறப்பட என்று சொல்லி, எங்களுடைய வாழ்விலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்விலே உண்மையிலே போராட்டம் உண்டு. அதான் ஆண்டவர் சொன்னார், மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் விரோதமான பகை அங்கு இருக்கிறது என்று சொல்லி, அந்த ஆவிக்கு விரோதமாய் கிரியை செய்யும்படி அந்த மாம்சம் கிரியை செய்யும் என்று சொல்லி, அந்த ஆவிக்கு விரோதமான மாம்சத்தின் போராட்டம் எங்களுடைய இதிலே காணப்படும் என்று சிலர் இதை சொல்லுகிறார்கள். மரணம் மட்டும், ஒருவன் சாபம் மட்டும் இந்த ஆவிக்குரிய போராட்டம், அதாவது மாம்சமும் ஆவியும் போராடிக்கிட்டு தான் இருக்கும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷனுக்கு அவன் உயிரோடு இருக்கும் மட்டும் அவனுடைய அந்த மாம்சத்தின் பலவீனமானது ஆவியானவரோடு சேர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும் என்று சொல்லி இதை அக்செப்ட் பண்ணுகிறவர்கள் அதிகம் உண்டு. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, ஆவி மாம்சத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்தை ஜெயிக்கும்படி ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டார். அதனாலே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஜெயித்தேன் உலகத்தை, அதாவது இந்த உலகத்தின் காரியம் என்று வரும்போது சகலவற்றை நான் ஜெயித்தேன், அதனால் நீங்களும் ஜெயித்தீர்கள் என்று சொல்லி, தேவனுடைய வேலையை ஒரு செய்யும்படி அல்லது தேவனுடைய சந்ததியை உண்டாக்கும்படி தேவன் ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொள்ளுகின்றார். அதுதான் தேவன் இஸ்ரவேலை கடைசியாய் தெரிந்து கொண்டார். யூதாவோடாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து எங்களையும் தெரிந்து கொள்ளுகிறார். எங்களை அவர் எதற்காக தெரிந்து கொள்ளுகிறாரோ அதற்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் போவதுதான் தேவனோடு கூட இருந்து ஜெயிக்கின்ற காரியம். அதான் நான் சொன்னேன், முன்னோக்கி நாங்கள் போக வேண்டும், ஜெயிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி என்று சொன்னால், சுதந்திரத்தை நோக்கி முன்னேறு என்றால் நாங்கள் ஜெயம் கொள்ளாவிட்டால் போக முடியாது, ஜெயித்தால் தான் போக வேண்டும். ஒவ்வொன்றாய் நாங்கள் ஜெயிக்க வேண்டும். இதை ஆவிக்குரிய யுத்தம் யோசுவா செய்ததை நாங்கள் மாம்சத்திலே பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய, அதாவது ஆவியின்படி பிறந்தவங்களுக்கு அது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாய் காணப்படுகிறது. மாம்சத்தை ஜெயிக்கலண்டா, ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் மாம்சத்தை ஜெயிக்கலண்டா, நாங்கள் தேவனுடைய காரியங்களை செய்வதில் தடைகள் ஏற்படும், நிறைய தடைகள் ஏற்படும். ஏனென்றால் முதலாவது காரியம், யோசுவா எங்குமே தோற்கதில்லை. யோசுவா ஆண்டவராகிய தேவன்
மோசைக்கு பின்பு யோசுவாவை தெரிந்து கொண்ட பின்பு எரிக்கோவில் தோற்கல, அதற்கு ஆயிக்கு முன்பு வந்த பட்டணங்களில அவர் தோற்கவே இல்லை. ஏன் அவர் ஆயிலே தோற்கின்றார் என்றால், அதற்கு முதல் அந்த ஆகான் அந்த தேவன் சொன்னதை செய்யாமல் அங்கே சாபத்தீட்டானதை எடுத்து தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டபடியினால், தேவனுடைய பிள்ளைகள் எங்களுடைய வாழ்வில், சபை வாழ்விலும் நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் வாழும்போது தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டதிலே நாங்கள் நிற்போமானால் நாங்கள் ஒரு இடத்திலே தோற்று போக மாட்டோம். ஆனால் நாங்கள் தேவன் செய்ய வேண்டாம் என்பதை நாங்கள் செய்வோமானால் நாங்கள் தோற்று போகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். அது தேவன் செய்ய வேண்டாம் என்பதை செய்வதுதான் மாம்சம், ஆவிக்கு விரோதமான பகை. ஆவியானவர் எப்பொழுதும் தேவன் விரும்புகிறதையே தான் செய்வார். ஆனால் மாம்சம் என்ன செய்யும் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் எங்களுடைய இஷ்டப்படி செய்யும். அது மாம்சத்தின் இச்சைகள், கண்களால் பார்க்கின்ற ஆசைகள், எங்களுடைய பார்க்கும் போது உண்டாகின்றதான இச்சைகள். அங்கு ஆகான், அந்த சப்தியினுடைய மகன் ஆகான் அதை ஏன் எடுத்து வைக்கின்றான் என்றால், அவன் அதை பார்க்கும் போது அவனுக்கு அது நல்லதாய் தெரிந்தது. அதுதான் அங்கு முதல் பார்வைக்கு ஏதேனிலே பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு இன்பமுமாய் எங்களுடைய பார்வையிலே சில காரியங்கள் பார்வைக்கு நல்லதாயும் புசிக்கிறதற்கு எங்களுக்கு நாங்கள் விரும்பப்படத்தக்கதாயும் இன்பமாய் கொடுக்கிறதாயும் காணப்படுகின்ற சில காரியம் எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு டேஞ்சரை கொண்டு வரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறதாவது. நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகின்றேன். யோசுவாக்கு தேவன் மேல் நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் மோசையோடு கூட நடத்தி வந்ததை அவர் இருந்து பார்த்து கொண்டு வருகின்றார். ஆனால் மோசை இடையிலே மரித்து விட்டார். யோசுவா நடத்தி வருகின்றார். இடையிலே ஒரு தோல்வி வந்தபோது கட்டாயம் அவர் மனம் தளருவார். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பாக ஒருவர் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நான் தோற்று போய்விட்டேனே என்று சொல்லி. ஆனால் தேவன் அந்த காரியத்திலிருந்து மீண்டும் எங்களை புதுப்பித்து நடத்த போதுமானவராயிருக்கின்றார். ஏனென்றால் அது மாம்சத்தின்படி சுட்டரிக்கப்பட வேண்டியது, ஆனால் நமக்கு ஆவியின்படி சுட்டரிக்க வேண்டியது. அதாவது எங்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும். ஏனென்று சொன்னால், தேவன் அவைகளில் பிரியப்படல. ஏனென்றால் நாங்கள் சுதந்திரத்தை நோக்கி வரும்போது எங்களுக்கு தடை பண்ணுகிறதான காரியம் அது எதுவானாலும் அதை நாங்கள் உடைத்து போட வேண்டியதாய் காணப்படுகின்றது. போராட்டத்திலே வெற்றி சிறக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. என்னுடைய மாம்ச சிந்தை தான் எனக்கு எதிரியானால் நான் அந்த எதிரியாகிய மாம்ச சிந்தையை மேற்கொள்ள வேண்டியதாய் காணப்படுகின்றது. உலக ஆசையாய் இருக்கட்டும், எதுவாய் இருக்கட்டும். ஏனென்றால் எங்களுடைய வேலை சுதந்திரத்துக்குரிய சந்ததியை உருவாக்குவதும், கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதாக ஜனங்களை ஏற்படுத்துவதும், சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி வழி நடத்தி ஆண்டவர் விரும்புகிறது. சேத்துக்களையும் நோவாக்களையுமே தேவன் உண்டு பண்ண பழைய ஏற்பாட்டிலே கொடுத்தது போல புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை நடத்த தேவன் விரும்புகின்றவராயிருக்கின்றார். அதனாலே தான் இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் வராவிட்டால், அல்லது ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று. அப்ப ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறக்க வேண்டும், மாம்ச சிந்தியை ஜெயிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது ரோமர் 8வது அதிகாரத்திலே எழுதுகின்றார். ரோமர் 8வது அதிகாரம் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஆன அதிகாரம் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு. ஏனென்று சொன்னால் அங்கேதான் அவர் தெளிவாய் விவரித்து காட்டுகிறார். ஒரு தேவனால் பிறந்த மனுஷன் ஆவிக்குள்ளாக வாழுகிறானா அல்லது ஆவிக்கு விரோதமாய், அதாவது மாம்ச சிந்தையின்படி வாழ்கின்றானா என்கின்றதை அவர் திட்ட தெளிவாய்
காட்டுகின்றார். எனக்கு தெரியும், நான் ஆவியின்படி வாழ்கின்றேனா அல்லது மாம்சத்தின்படி வாழ்கின்றேனா, அல்லது கலந்து கலந்து வாழ்கிறேனா, அல்லது 100% ஆவியின்படியும் 10% அப்பப்ப மாம்சத்தின்படியும் வாழுகின்றேனா என்கின்றது அந்த மனுஷனுக்கு நிறைவாய் தெரியும். அதை யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அந்த ரோமர் 8வது அதிகாரத்திலே 4வது அதிகாரத்திலிருந்து 10வது வசனம் மட்டும் உள்ள வசனங்களிலே நான் சில காரியங்களை பார்க்க விரும்புகிறேன். மாம்சமானது என்ன சொல்லுகிறது என்றால், 4வது வசனம் ரோமர் 8:4, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அவர் அப்படி செய்கின்றார். நியாய பிரமாணத்தின் நீதி. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், நியாய பிரமாணம் அழுக்கான கந்தை என்று சொல்லி. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், இங்கு நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு. அப்ப நியாய பிரமாணம் என்பது அழுக்கான கந்தை. எப்பொழுதென்றால் கிறிஸ்து இல்லாவிட்டால் அங்கு ஜீவன் இல்லை. அப்ப அங்க அவர் சொல்லுகிறார், உனக்குள்ளே கிறிஸ்து இல்லைண்டா நியாய பிரமாணமானது அது அழுக்கற்ற, அதாவது எப்படி அது நியாய பிரமாணம் பிரயோஜனமற்றது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் நியாய பிரமாணம் பிரயோஜனமற்றது என்று சொல்லுகிறார். ஆனால் நியாய பிரமாணம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகிறார். இயேசு இல்லைண்டா. ஆனால் இயேசு இருந்தால் நியாய பிரமாணமே நீதியாய் காட்டுகின்றார். எங்கென்று சொன்னால், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதியானது நிறைவேறுகின்றது. அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மாம்சத்துக்குரியவைகளைத்தான் சிந்திக்கின்றார்கள். மாம்சம் எதெல்லாம் பிரியப்படுமோ அதெல்லாத்தையும் செய்கின்றார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை உண்டாகிறது என்று சொல்லி, அதேபோல 8வது வசனத்தில் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறார், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி. அதாவது மாம்ச சிந்தையிலே நடக்கின்றவர்கள் தேவனுக்கு பிரியமானபடி இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி, மேலும் 10வது வசனம் சொல்லுகிறது, மேலும் கிறிஸ்து உங்களில் வாசமாயிருந்தால், அதாவது மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் நீதியுள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லி, அந்த அதிகாரத்தை 10வது அதிகாரம் மட்டும் வாசித்து பாருங்கள். ரோமர் 8 10 மட்டும் ஆண்டவர் அப்படியே புட்டு வைக்கின்றார். அதை வாசித்து போட்டு நாங்கள் செய்கிறதை இருந்து அப்படியே உட்கார்ந்து நினைத்து நாங்கள் யோசித்து பார்ப்போமானால் தெரியும், நாங்கள் என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, அதாவது மாம்சத்தின்படி செய்கின்றோம் என்று. அவைகளை விட்டுவிட நாங்கள் பிரியப்படுவோமானால் தேவன் விட்டுவிட கிருபை தருவார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஒரு மனுஷனாலே அவைகளை விட்டுவிட முடியாதுங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு சாதாரண மனுஷனால் அவைகளை விட்டுவிட முடியாது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த உன்னதத்தின் பலன் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகளெல்லாம் விட்டுவிட தேவன் உதவி செய்வார். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கூட இடறி விழுந்து விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அந்த கண்களினால் உண்டாகின்ற இச்சைகள், சரீரத்தினால் காணப்படுகின்ற அந்த பெருமைகள், காரியங்கள் எங்கள் வாழ்நாட்களிலே உண்டாயிருக்கின்றது. தேவன் நல்லவராகவே இருக்கின்றார். நாங்கள்
பாவத்தை விட்டு விடுவோமானால், அதாவது எங்கள் வாழ்விலே பாவம் இருக்கக்கூடாது என்றால் நாங்கள், அதாவது மாம்ச சிந்தை எங்களுடைய விருப்பப்படி செய்யக்கூடாது. இந்த பைபிளிலே தேவன் அவைகளையெல்லாம் விட்டுவிட சொல்லுகிறாரோ அவைகளையெல்லாம் விட்டுவிடவும், தேவன் எவைகளை செய்ய சொல்லுகிறாரோ அவைகளையெல்லாம் செய்வதுமே நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறதா இருக்கிறது. தேவன் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கின்றார். இதை எங்கள் கைகளிலே தந்த தேவன் இதை வாசித்து விட்டு இதை மூடி வைத்துட்டு நாங்கள் எங்களுடைய விருப்பப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இல்லை. தீமையானாலும் நன்மையானாலும் நான் இதன்படி தான் நடக்கிறேன். இதன்படி நடந்தால் எனக்கு ஒரு தீமை தான் வரும், நான் இதன்படி தான் நடக்கணும். அது உலகத்தின்படி தீமை, ஆனால் தேவன் அதிலே இருந்து வருவார், விடுவிப்பார். இதை சுமந்து சென்றவர்கள், கல்லறி வேண்டினவர்கள் நிறைய உண்டு, கொலை செய்யப்பட்டவர்கள் நிறைய உண்டு இந்த பூமியில். இந்த மாம்சம் ஒரு நாள் அழிந்து போகும். எனக்கு தெரியாது 40, 50, 55, 60, 90, 100 யாருக்கும் தெரியாது. சிலவர்கள் சிறு வயதிலே இறந்து விடுகிறார்கள், மரித்து விடுகின்றார்கள். ஒரு மனுஷனுக்கு தெரியாது என்னுடைய மரணம் எப்போ வரும் என்று சொல்லி. ஆனால் தேவன் எங்களுக்குள்ளே இருந்து கிரியை, அதாவது வெளிப்படுவாராயிருந்தால், ஒரு தகப்பன் வீட்டிலே இருந்து பிள்ளை தவறான காரியம் செய்யும்போது அதை செய்யாதே என்று எப்படி ஒரு தகப்பன் ஜீவனுள்ளவராய் இருந்து சொல்லுவாரோ, அதே போலதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கின்றவரும் எங்களுக்குள்ளே இருக்கும்போது இதில் செய்யாதே என்கின்ற ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது அவர் சொல்லுவார் நீ செய்யாதே என்று. அவர் அதை உணர்த்துவார் நீ செய்யாதே என்று. அதனாலே தான் அவர் ஜீவன் உள்ளவராய் எங்களில் இருக்கின்றார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நான் இதோடு கூட நான் முடிக்க விரும்புகின்றேன். எங்கள் வாழ்வு இந்த வார்த்தையின்படி ஜீவனாய் இருக்கின்றதா, அல்லது நான் ஜீவனாய் இருக்கிறேன் என்று உலகத்திலே சொல்லுகிறதின்படி நான் ஜீவனாய் இருக்கின்றேனா? உலகத்திலே கொலை செய்கிறவனும் உயிரோடு தான் இருக்கின்றான், விபச்சாரம் செய்கின்றவனும் உயிரோடு தான் இருக்கின்றான், களவெடுக்கிறவனும் உயிரோடு தான் இருக்கின்றான். சகல அநீதிகளையும் செய்து கொண்டு தலைவர் என்கின்ற பேரிலே, நாட்டிலே ராஜா என்கின்ற பேரிலே, அல்லது பிரதம மந்திரி என்கின்ற பேரிலே சகல அநீதிகளையும் செய்தவரும் உயிரோடு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மரணத்துக்கு ஏதுவானபடி உயிரோடு இருக்கின்றார்கள், ஜீவனுக்கு ஏதுவானபடி உயிரோடு இல்லை என்று பைபிள் சொல்லுகின்றது. ஒருவன் ஜீவனுக்கு ஏதுவானபடி உயிரோடு இருப்பதைத்தான் கிறிஸ்து விரும்புகிறார், கிறிஸ்தவம் விரும்புகின்றது. அதாவது உன்னை எதிர்க்கிறவர்களை நேசி, உன்னை அடிக்கிறவர்களை நேசி, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை நேசி, அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. உன்னிடத்தில் 2 இருந்தால் 1 எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு கொடுத்து விடு. அவர்கள் 1 மைல் உனக்கு வரச்சுன்னா நீ 2 மைல் தூரம் போ. ஆனால் இதையெல்லாம் உலகம் விரும்பாது. 2 இருந்தால் 1 எடுத்தால் எப்படி கொடுப்பது, 1 கொடுக்கிறது நான் எப்படி போவது என்று சொல்லி. ஆனால் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை. சில விஷயங்களை நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, எல்லாவற்றையும் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்துக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் அருவருக்கின்ற காரியங்களுக்கு துணையாய் நிற்க முடியாது. தேவன் விருப்பமில்லாத இடத்திலே நான் உட்கார முடியாது. தேவன் உட்கார வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்திலே நான் உட்காரக்கூடாது. அதைத்தான் பைபிள் சொல்லுகின்றது. தேவனுடைய பிள்ளைகள் உலகம் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். உலகத்தில் இருக்கிறவர்கள் வெறுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். They are temporary. ஆண்டவர் தான் பெர்மனன்ட். அதை பிடித்து கொண்டு அதிலே நடப்பதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு
உகந்த காரியமாய் காணப்படும், தேவனுக்கு உகந்ததாய் காணப்படும். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் செய்தார். அவரை வெறுத்தவர்கள் அநேகம் பேர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கொஞ்சம் பேர். அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர். அப்போஸ்தலர்களை அடித்தவர்கள், துன்பப்படுத்தினவர்கள், கொலை செய்ய தேடினவர்கள் அதிகம் பேர். ஏனென்றால் அவர்கள் நீதியை பிரசங்கித்ததினால், கிறிஸ்துவை பிரசங்கித்ததினால். நோவாவுக்கு யாரும் செவி கொடுக்கல, உலகம் அழிந்தது. இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் அநீதியில் பிரியப்பட்டால், நீதியை விரும்புகிறவர் அநீதியை வெறுக்கின்றவர் அநீதியில் பிரியப்படுவாரோ? இல்லை. நாங்கள் எங்களுடைய இருதயத்தை அறிந்த தேவனாய் இருக்கிறார். சில வேளைகள் எங்களுக்குள்ளே பலவீனம் உண்டு. நீங்கள் யோசிக்கலாம், எங்களுக்குள்ளே பலவீனம் உண்டு, எங்களுக்குள்ளே குறைவுண்டு என்று. எஸ், குறைவுண்டு, பலவீனம் உண்டு. அதை விட்டுவிட விரும்பும் போது எங்களுக்கு தேவன் துணை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். ஆண்டவராகிய தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் எனக்கு ஆவியின் பிரமாணம் இன்னதென்றும் ஜீவனின் பிரமாணம் இன்னதென்றும், ஜீவனுக்குள்ளாய் வாழுகிறது எப்படி என்றும் மரணத்துக்குள்ளாய் வாழுகிறவன் எப்படி இருக்கிறான் என்றும் நீங்க இந்த புத்தகத்தில் எழுதி தந்திருக்கிறீங்கப்பா. நான் எனக்கு பிரியமானவைகளின் படி அல்ல ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானபடி வாழ என்னை நடத்துங்க என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறது நல்லது, அப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர், அந்த ஆவியானவர் வரும்போது உங்களை நீதிக்கேற்றபடி நடத்துவார், பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி, அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்த வல்லவர். நீதியை எங்களுக்கு தெரியப்படுத்த யாரெல்லாம் நாங்கள் ஒப்புக் கொடுப்போமோ எங்களை அவர் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். ஆனாலும் எங்களுக்கு போராட்டம் உண்டாயிருக்கும். பிதாவை இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கின்றேன். தேவரே, என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். முதலாவது என்னிடத்தில் காணப்படுகின்ற குறைவுகளை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வைக்கின்றேன் ஆண்டவரே. அவைகள் எல்லாம் விலகியோட தேவரே நீர் எனக்கு கிருபை பாராட்டுகிறபடியினால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவரே, இந்த வீடியோவை பார்க்கின்றவர்கள், இந்த வார்த்தையை கேட்கின்றவர்கள் ஆண்டவரே, அப்பா, உமக்குள்ளே தங்களை ஒப்புக் கொடுத்து அதற்குள்ளே வாழ நீங்கள் பழகி வைக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய சொந்த காரியம், என்னுடைய சொந்த பிறப்பிலே உண்டானதிலே நான் 1 வயது, 5 வயது, 10 வயது, 20 வயதிலே, 30 வயதிலே, 40 வயதிலே பிடித்து வைத்துக் கொண்டவைகளை இன்னும் விடாதிருந்தால் அவைகளை விட்டுவிட தேவரீர் நீர் என்னை பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆவியின் பிரமாணம் இன்னதென்றும், அதாவது ஜீவனுக்குரிய பிரமாணம் இன்னதென்றும் மரணத்துக்கு எதுவானவைகள் இன்னதென்றும் அறிந்திருந்து அவைகளை விட்டுவிட தேவரீர் நீர் எங்களை நடத்தும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.